இந்தாங்க வச்சுக்கோங்க. என்னம்மா இது, சொல்ல சொல்ல கேட்காம? புடிங்க ஐயா, இத வச்சுக்கோங்க. வச்சுக்கோங்க. மாமா, நான் தான் இவ்வளவு தூரம் சொல்றேன்லம்மா. ஐயா, எங்களுக்கு கொடுக்க வேண்டிய உத்தரவை அந்த ஆத்தா கொடுப்பா. ஆனா இந்த வேலையை செய்ய வச்சு உங்களுக்கு உதவி பண்ணணும்னு நினைக்கிறா போல இருக்கு. அவ்வளவுதானே? எனக்கு உதவி பண்ணுங்கன்னு உங்ககிட்ட என்ன கேட்க வச்சு நீங்க ஆத்தா கிட்ட கேட்ட ஏதோ ஒரு உதவிய ஏன் மூலமா உங்களுக்கு கொடுக்கறா. நீங்க ஏன் அதை வேண்டாங்கிறீங்க? இங்க பாருங்க, உங்களுக்கு இதனால எந்த பிரச்சனையும் வரப்போறது இல்ல. ஆனா எங்க குடும்பத்துக்கு பெரிய நல்லது நடக்க போகுது. தயவு செஞ்சு கொஞ்சம் யோசிங்களேன். நீங்க என்ன சொன்னாலும் சரிம்மா, என் மனசு இதை ஒத்துக்க மாட்டேங்குது. இந்தாங்க, எனக்கு பணம் எல்லாம் வேண்டாம். அந்த ஆத்தா கோவத்துக்கு ஆளாகிற தைரியம் எனக்கு இல்ல. இங்க பாருங்க ஐயா, எல்லாருக்கும் ஆளுக்கு ஒரு தேவை இருக்கு. எங்களுக்கு அந்த மகாவை வெளியில அனுப்பணும். அதே மாதிரி உங்க தேவையை நிறைவேற்றுறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கோங்கய்யா. இங்க பாருங்க, சாமிக்கு எதிரா ஏதோ பெரிய குத்தம் பண்ணிட்டோம்னு நினைக்காதீங்க. அவ மட்டும் எங்க குடும்பத்தை விட்டு போயிட்டான்னு வச்சுக்கோங்க, எங்க குடும்பம் மொத்தமும் உங்களுக்கு நன்றி கடன் பட்டிருப்போம். நீங்க செய்ய போறது அப்படி ஒரு நல்ல காரியம், அதை தெரிஞ்சுக்கோங்க. எங்க குடும்பம் வரும்போது முதல்ல வெள்ளை பூக்கூடையும் சிகப்பு பூக்கூடையும் ஒரு வாட்டி காட்டிடுங்க. அதுக்கப்புறமா வெள்ளை பூக்கூடைய மட்டும் மாத்தி வச்சிருங்க. அதை மட்டும் நீங்க செஞ்சா போதும். இந்தாங்க, எல்லா பணமும் நீங்களே வச்சுக்கோங்க. நான் கேட்ட உதவி மட்டும் தயவு செஞ்சு பண்ணிடுங்க. மா மா ஐயா, எங்க வீட்டு பிரச்சனைக்கு ஒரு தீர்வு தெரியணும். பூ போட்டு பார்த்து ஆத்தாவுடைய உத்தரவு கேட்கணும். ஐயா, இதுல வெள்ளை பூ சிகப்பு பூ கலந்துருக்கு. இதை எடுத்து பார்த்து ஆத்தாவோட உத்தரவை தெரிஞ்சுக்கலாம். சரிங்க ஐயா. உத்தரவு கேட்கறதுக்கு முன்னாடி ஆத்தாவை மனசார வேண்டிக்கங்க. நல்லதுங்க ஐயா, இந்தாங்க. தாயே, என் புள்ள செல்வத்தோட வாழ்க்கை நல்லபடியா இருக்கணும்னு தான் நான் இப்படி ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். நீ தான் கூட இருந்து நல்ல முடிவை எங்களுக்கு சொல்லணும். எந்த ஜென்மத்துல நாங்க செஞ்ச புண்ணியமோ, மகா மாதிரி ஒரு பொண்ணு எங்களுக்கு மருமகளா வந்திருக்கா. உன்னை நம்பிதான் நான் இந்த பரீட்சையில இறங்கி இருக்கிறேன். மகா வாழ்க்கையை காப்பாத்து கடவுளே. மகாவை தவிர வேற எந்த பொண்ணுக்கும் என் வாழ்க்கையில இடம் இல்லை. நாங்க என்னைக்குமே இதே மாதிரி ஒன்னா சேர்ந்திருக்க நீதான் ஆசீர்வாதம் பண்ணணும். அம்மா தாயே, தாயாகிற பாக்கியத்தை எனக்கு கொடு. இந்த குடும்பத்துக்கு ஒரு வாரிசு என்னால வரணும்னு உத்தரவு கொடு. இதுதான் என் குடும்பம். என் குடும்பத்தோட நான் சேர்ந்து வாழணும். அதுக்கு நீதான் அருள் புரியணும். ஐயா, உங்கள ஒருத்தரே இந்த பூவை எடுத்து ஆத்தாவோட உத்தரவை தெரிஞ்சுக்கலாம். கௌரி, ஆத்தா என்ன உத்தரவு கொடுக்க போறான்னு எங்களுக்கு நல்லா தெரியும். நீ தான் புரிஞ்சிக்காம புடிவாதமா இருக்கிற. உன் கையால நீயே எடு. அம்மா எடுமா. அம்மா